மச்சான் ரெடியா? ம் ஆமா. ஆஹா. முதல்ல எதை சொல்லுங்க, எப்படி இருக்க? என்ன நீங்க சொல்லுமா என்ன? அப்படியே மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க மச்சான். ஆமா, நான் தான் மாப்பிள்ளையே. ஆமா அதான் சொன்னேன். என்ன யோசிக்க? அது வந்து மாப்பிள்ள, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சு கூடாது. ஆக ஏதோ தப்பா தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு ம் நீயும் ஜனனியும் அப்படியே மலேசியாக்கு போயிடுங்க மச்சான். அந்த மாதிரி ஊர் தான் மச்சான் உங்க ஸ்டைலுக்கு செட் ஆகும். ஆமா, கல்யாணம் முடிஞ்சதும் செங்கச்சோலையும் உங்களுக்கே கொடுத்தேன். அப்படியே சொல்ற மச்சான். இது நீ முதல்ல சொல்லிருக்க கூடாதா மச்சான்? ஆமா, நீங்களும் இந்த குடும்பத்தோட ஆள் தான். ஆமா ஆமா, நானும் குடும்பத்துல ஒருத்தன் தானே. என் அக்காவுக்கும் இந்த சொத்துல பங்கெல்லாம் உண்டு. ஆமா. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு இந்த திருட்டு புத்தியெல்லாம் இல்லாம பொறுப்பா நடக்க. முயற்சி பண்ற மச்சான். ஆமா, இந்த பத்மாவதியும் ரம்யாவும் கண்ணிலே படலையே, எங்க இருக்காங்க? அட போங்க மச்சான். எங்க போயிட போறாங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நீங்க தான் அவங்க ஆசையில மண்ணள்ளி போட்டீங்களே, அந்த கவலையில எங்கேயாவது இருப்பாங்க. ஓ மாமா, என்ன வளர்றீங்க? ரம்யா நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, அவளை எப்படி மாமா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எப்படின்னா தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. செங்கச்சோல கேன்சல். போங்க மச்சான். மச்சான் என்ன மச்சான்? சாரி மச்சான், இதுக்கெல்லாம் ஏன் மச்சான் கோவப்படுற? பின்ன ஒரு பொறுப்பு வேணா? கல்யாண மண்டபத்துல வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு போங்க அங்கிட்டு. மச்சான் போங்க மாமா. மச்சான் அந்த செங்கல் சூளை செங்க சூ எப்படி